ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரெடர் சென்னை. இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம ஒரு சூப்பரான சில்வர் கலர் யூஸ் பண்ணி ஒரு ஆரி ஒர்க் தான் பார்க்க போகிறோம். அண்ட் வந்து இந்த ப்ளவுஸ் வந்து ஒர்க் பண்ணி அண்ட் வந்து ஸ்டிச் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதோட லுக் வந்து எப்படி இருந்தது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த ப்ளவுஸை வந்து ஸ்லீவு வந்து பார்த்திங்கன்னா நெட் கிளாத்தில் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது ஒரு லாங் ஸ்லீவு. ஃபஸ்ட்டு ஸ்லீவ்லேருந்து நாம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சில்வர் கலரில் இருக்கிற ஜரி த்ரெட் வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து செயின் ஸ்டிச் கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா மேலே வந்து ஸ்டோன் குந்தன் ஸ்டோன் வந்து ரவுண்டு குந்தன் ஸ்டோன் வந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் வந்து நான் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி ட்ரை ஆனதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். சில்வர் கலரில் இருக்கிற சுகர் பீட்ஸ் வந்து எடுத்துகிட்டு ஒரு 2 பீட்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறமா அதே த்ரெட்டை மேலே எடுத்துகிட்டு போய் ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் திரும்பியும் ஒரு 2 சுகர் பீட்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். இதே மாதிரியே இந்த ஸ்டோனை சுற்றி வந்து 2 பீட்ஸாக வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரேன். இப்போ பார்த்தோம்னா இது நெட் கிளாத்துங்கிறதுனால பிக்னஸ் வந்து உங்களால் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் வந்து இருக்கலாம். ஸோ நெட் கிளாத்தில் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நார்மல் கிளாத்தில் உங்களுக்கு ஒர்க் பண்ண தெரிஞ்சாலே போதும். ஈஸியாக வந்து நெட் கிளாத்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். நெட் கிளாத்தில் வந்து ஒர்க் பண்ணும்போது பார்த்தோம்னா கொஞ்சம் வந்து நம்ம வந்து கவனமாக ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். கிளாத்தில் வந்து ஹோல்ஸ் வந்து நெட் கிளாத்தில் நல்லா பெருசாக இருக்கிறதுனால நீடியில் குத்துறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். அந்த நீடியில் அப்படியே மேலே நம்ம எடுக்கும்போது அந்த கிளாத் வந்து சில டைம்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒன்று மட்டும்தான் நமக்கு வந்து பிக்னஸ்க்கு வந்து இருக்கிற ப்ராப்ளமாக இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பொறுமையாக வந்து ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோனை சுற்றி நான் வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ணிவிட்டு நாட் போட்டுக்கோங்க. நாட் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டோன் வந்து நம்ம அப்படியே வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டோனை சுற்றியும் ஒர்க் பண்ணதுக்கப்புறமா கண்டிப்பாக வந்து நாட் வந்து போட்டுக்கோங்க. இப்போ ஃபுல்லாக வந்து இதே மாதிரியே நான் வந்து ஃபுல்லாக வந்து எல்லா ஸ்டோன்லேயும் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி ஆரி ஒர்க் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் நிறையா தெரிஞ்சுக்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆரி கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கிளாஸோட வீடியோஸ் எல்லாமே வந்து என்னுடைய சேனல் ப்ளேலிஸ்ட்டில் வந்து கொடுத்துருப்பேன். நீங்கள் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணி தான் கற்றுக்கணுன்னு இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்து கற்றுக்கனாலும் கற்றுக்கலாம். குரூப்பில் ஜாயின் பண்ணோன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண தேவையில்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃப்ரீயாகவே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் லைன் வந்து ஒர்க் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த 2 ஃப்ளவருக்கும் இடையில வந்து ஒவ்வொரு ஸ்டோனாக வச்சு திரும்ப வந்து இதே மாதிரியே ஒர்க் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா 3rd லைனும் சேம் ஒர்க் வந்து பண்ணலாம். இப்போ 3 லைன்ஸ் வந்து ஃபுல்லாக இதே டிசைன் கொடுத்து வந்து ஒர்க் பண்ணி எடுத்துக்கலாம். இது லாங் ஸ்லீவுங்கிறனால கீழ் பக்கத்தில் இந்த மாதிரி 3 லைன்ஸ் கொடுக்கும்போது நமக்கு வந்து நல்லா ஒரு திக்கான பார்டர் லுக் வந்து இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இதுக்கு மேல் பக்கத்தில் வந்து நான் வந்து ஒரு 3 லைன் வந்து இந்த மாதிரி கர்வாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு அதில் வந்து ஸ்டோனை ஒட்டி சேம் டிசைன் வந்து கொடுத்துருக்கேன். இந்த ஒவ்வொரு லைனுக்கும் இடையில வந்து 1.5 இன்ச் வந்து கேப் விட்டுட்டு இந்த லைன் வந்து மார்க் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இருக்கிற கேப்லையும் நாம் ஸ்டோன் வந்து ஒட்டிக்கலாம். அங்கங்கே வந்து இந்த ஃப்ளவர் டிசைனும் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஸ்லீவை பொறுத்த வரைக்கும் டிசைன் வந்து பார்த்தோம்னா சிம்பிள் தான். பட் வந்து இதை ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும் இது எந்தளவுக்கு வந்து ஒரு ஹெவியான ஒர்க்குன்னு தெரியும். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் நெக் வந்து நான் ஒர்க் பண்ணும்போது வீடியோ எடுக்க முடியலை. ஸோ ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இப்போ பார்க்குறேன். ஃபுல்லாக வந்து பார்த்தோம்னா 2 லைன் வந்து பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் கொடுத்துருக்கோம். ஸ்லீவ் வந்து பார்த்தோம்னா ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பேக்கில் வந்து நாம் வந்து நாட் வச்சுருக்கோம் இல்லையா, இந்த நாட்டில் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான லக்கான் டிசைன் வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ இதோட வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேனலில் வந்து போட்டிருந்தோம். தேவைப்படுறவங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த ப்ளவுஸ் டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.